ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பேங்க் நிஃப்டியில் 58,700 கால் அண்ட் புட் ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி டவுன் நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்த்ததை விட மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி போயிட்டு இருக்குது. ஆக்சுவலி ஏன் அப்படி போகுதுன்னா, நிஃப்டி வந்து சப்போர்ட் பண்ணாமல் அதோட லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. இது எங்கே பிரேக் அவுட் ரிவைஸ் ஆகுன்றது நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அது ரீடெஸ்ட் எடுக்கும்போது தான் தெரியும். மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அது போல் ஒரு ரிவர்சல் கேண்டில் வரணும். ஸோ இங்கே வந்து எங்கே ரிவைஸ் ஆகணும்னு சொல்ல முடியாது. நிஃப்டி சப்போர்ட் பண்ணாததால் பேங்க் நிஃப்டி இன்னும் நல்லா கீழே போயிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுக்கும்போது ஒரு புட் சைடில் ஒரு சான்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கால் சைடில் இதுதான் நம்மளோட சப்போர்ட் லைன். இந்த லைன் வரும்போது எடுக்கலாம். மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து புட் சைடில் ரீடெஸ்ட் வருங்கும் போது எடுக்கிறது ஒரு நல்ல சான்சஸ் இருக்கும். கால் சைடு இப்போத்துக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா கண்டினியூட்டாக வந்து மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்கிறதால கால் சைடுக்கு எங்கே ரிவைஸ் வரும்னு சொல்ல முடியல. ஏன்னா மார்க்கெட் ஒன்றும் நல்லா போயிட்டே இருக்கு கீழே. ஏன்னா மார்க்கெட் இங்கேயே ரொம்ப நாளாக இருந்துட்டு இதை பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ இது இன்னும் நல்லா கீழே போக சான்சஸ் இருக்குது. ஏன்னா எஃப்என்டோ மார்க்கெட் ஃபுல்லாக டவுனில் இருக்கிறதால ஃபாரின் இன்வெஸ்டர் மோஸ்ட்லி சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும். ஸோ அந்த ரீசனுக்காக மார்க்கெட் இன்னும் நல்லா டவுனில் போயிட்டு இருக்குது. இது எப்போ ஸ்டாப் ஆகும்னு சொல்ல வந்தால், நம்மளோட இந்தியன் மார்க்கெட் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு அப்சைடு மூவ்மெண்ட்டுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. அது வரையும் மார்க்கெட் ஒன்றும் டவுனில் தான் போக சான்சஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், மார்க்கெட் இது வரையும் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நிஃப்டி. அதனால் பேங்க் நிஃப்டி இன்னும் நல்லா கீழே போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி ஃபுட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும் போது ஒரு சான்ஸ் எடுக்கலாம். இந்த கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. ரீடெஸ்ட்டு எடுக்கும் போது ஒரு சான்ஸ் எடுங்க. அதுக்கு முன்னாடி எடுக்க வேணாம். புட் சைடில் சேஃப் ட்ரேட் அண்ட் தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப்.